ஹாய். என்ன சமையல் இன்னைக்கு? இன்னைக்கு வந்து நெய் சோறு பண்ண போறேன். நெய் சோறு. என்ன நாகூர் நெய் சோறா நாகப்பட்டினம் நெய் சோறா? அங்கே தானே ஃபேமஸ். என்ன அதை தான் செய்ய போறியா? நாகப்பட்டினம் அங்கே உள்ள ஃபேமஸான நெய் சோறு தான் செய்யும். சரி ரைட். இதுக்கு முன்னாடி செஞ்சிருக்கியா நெய் சோறு? இல்லை, ஃபஸ்ட்டு தடவை ட்ரை பண்ணுறா நிஷா. எப்படி வருதுன்னு பார்ப்போம். தம் போடணுமா? இல்லை ஆமாம், தம் போடணுமா? செய்யறதா இருந்தால் தம் போடணும். குக்கரில் செய்கிறதா இருந்தால் வேண்டியது. செய்யறதா இருந்தால் விசில் விடணும். அதுக்கு பசுமாட்டு நெய். ஆமாம், நல்லா ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு நெய் முடிஞ்சிருச்சு. வாங்கிடு. அடுத்தது ஏதாவது காசு ரெடி பண்ணி. ஆமாம், 300 கொடுத்து 300 ஒரு டப்பா. ஒரு டப்பா 300 பசு நெய். வீட்டிலே தயார் பண்ணுறது. வாங்கிக்கலாம், எத்தனை வாங்கிக்கலாம். வாங்கிடு. அடுத்ததாக நம்ம இங்கே அன்னதானத்துக்கெல்லாம் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு வா. எண்ணெயை ஊற்றிட்டு ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். எண்ணெய்னாலும் சமைக்கிற எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவேன். நல்லெண்ணெய். நெய் வாசனை அடிச்சு தூக்குது. நெருப்புக்கும் அதுக்கும் புகையாக கிளம்பி வருது. இது கூட வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார்ப்பு. அது கசகசாவா? ஆமாம், அது கசகசா. அது எதுக்கு சேர்க்கறது? பிரியாணிக்கு தானே? அதுவும் பிரியாணிக்கு சேர்க்கலாம். அரைக்கிறதுக்கு தேவைப்படுது. மசாலா, சிக்கன் மசாலா அதுக்கெல்லாம் அரைக்கிறதுக்கு. ஓகே, ஸ்டார் பூ, இது பிரியாணி இலை, இது எல்லாமே போட்டாச்சு. இப்போ எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டாச்சு. அடுத்தது நல்லா 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணது. நிஷா கொஞ்சம் பிரியாணி கூட தான் செய்வா. எதுக்குன்னா நைட்டு வச்சு சாப்பிடுவா. அப்படி தானே? எல்லாரும் இட்லி தோசை நல்லா வதக்கணும்னா தேவையில்லை, கோல்டு கலர்ல வதக்கணும்னா தேவையில்லை, லேசா வதக்கினா போதும். அப்பதான் அந்த ஒயிட் கலர்ல நம்மளுக்கு அந்த பிரியாணியில தெரியும். வதங்கினா ஆனியன் வந்து ஒரு மாதிரியா இருக்கும். அப்படியா? இல்ல, கலரும் சேஞ்ச் ஆகும். லைட்டா சேஞ்ச் ஆகும். சாப்பாடே சேஞ்ச் ஆயிருங்கிற கலரு. அதனால லைட்டா ஒயிட் கலர் தானே சாப்பாடு தேவை. நிஷா செய்யறதுல ஒயிட் குருமா நல்லா இருக்கும். இன்னைக்கு நைட்டு நிஷா கிட்ட தான். சப்பாத்தி தோசைக்கும் தோசைக்கும் சாப்பிடலாம். வச்சு கொடு. தோசைக்கும் சாப்பிடலாம். வெள்ளை குருமா என்ன ரெசிபி போடல இல்லை? அப்போ நாளைக்கு மத்தியானத்துக்கு மேலே செய்யும். அன்னதானம்லாம் கொடுத்துட்டு நாளைக்கு மதியம் செஞ்சோம்னு வச்சுக்கோ. நைட்டுக்கு வச்சு சாப்பிட்டு செஞ்சோம்னா அப்பயே வந்து மாவு பண்ணி வச்சோம்னா சப்பாத்தி தேய்ச்சிட்டு 6 மணிக்கெல்லாம் சப்பாத்தி தேய்ச்சோம்னா குருமாவும் ரெடியாக இருக்கும். சப்பாத்தி போட்டு சாப்பிடும். ரைட். அப்போ நாளைக்கு செய்யும். அன்னதானம் கொடுத்துட்டு வந்து ஒரு 2 மணி 3 மணி போல் செய்ய ஆரம்பிச்சின்னா மத்தியானம் சாப்பாடை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா செஞ்சீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகே, வெங்காயம் லைட்டாக வதங்கிடுச்சு. இது கூட வந்து இதுக்கு வந்து நம்ம மிளகாத்தூள்லாம் சேர்க்க போகிறதில்ல, ஏன்னா கலர் சேஞ்ச் ஆகும். பச்சை மிளகா மட்டும்தான் சேர்க்க போகிறோம். அதனால் 5 பச்சை மிளகா உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. மிளகாத்தூள் மசாலா தூள் ஒன்றுமே வேண்டியதில்லை. நம்ம வந்து பிள்ளைங்கள்லாம் சாப்பிட்ற மாதிரி இப்போ காரம் சேர்த்துக்கிறதுனால 5 மிளகா தான் சேர்த்துருக்கோம். நீங்கள் எக்ஸ்ட்ரா அரிசி போட்டால் ஒரு 10 மிளகா அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா. அதுக்கப்புறம் ஒரு அளவுக்கு புதினா, அதே மல்லினா மல்லித்தலை. அடுத்தது 2 பெரிய வெங்காயம், நல்லா பழுத்த பெரிய வெங்காயம். தக்காளி நல்லா பழுத்த தக்காளி. ரைட்டு. நிஷா ஆக்சுவலாக இன்னைக்கு தக்காளி சோறு செய்ய சொன்னேன். சரி, அப்புறம் முடிவாயிருச்சு. சரி செஞ்சு கொடுத்துரு நிஷா அப்படின்ட்டு. ஒரு நாளைக்கு தக்காளி சோறு நிறைய தடவை செஞ்சுருக்கோம். சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணதுன்னா ரேஷன் அரிசியில் தக்காளி சோறு செய்யுங்க. அது நெக்ஸ்ட் வாரம் நம்ம ட்ரை பண்ணுவோம். இந்த ரேஷனுக்கு இன்னும் வாங்க போகல நிஷா. நீங்கள்லாம் வாங்கிட்டீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். சரி, 28 ஆயிடுச்சு. நான் வாங்கலை. என் கார்டுக்கு வாங்கினேன், 3000 கார்டுக்கு வாங்கலை. ஏன்னா அவரை கூட்டிகிட்டு போய் வாங்கினேன், அதனால் வாங்க முடியல. நாளைக்கு வாங்கிடு. எத்தனை வேலை தான் பார்க்குறது? என்ன பண்ணுறது? குடும்ப தலைவர் எல்லா வேலையும் பார்க்கணும். அடுத்த செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வாங்கிக்க. ஓகே. அடுத்தது வதக்கு. இது ஈவினிங் சும்மா இருந்தால் போயிட்டு வரலாம். 5 மணி வரைக்கும் இருக்கும். அப்புறம் என்ன, இப்போ சும்மா அதை சாப்பிட்டு சும்மா தானே இருப்பீங்க. போயிட்டு வாங்க. சாப்பிட்டு ஃப்ரீ தானே. அப்புறம் என்ன, ரேஷனில் போய் அரிசியை வாங்கிக்கிட்டு பொறுமையாக வாங்க. ஏன்னா எதுவும் வதங்கணுமா? நல்லா வதங்க, லேசாக வதங்கணும். அடுத்ததாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. என்ன அடுப்பு மூந்துருச்சு? ஆமா, அட்டை காஞ்ச மட்டையாகி. காஞ்ச மட்டை தாங்க நல்லா எரியுது. இந்த மட்டையில் ஒரு 2 மட்டையை போட்டு
இந்த சின்ன மட்டன் இருக்கு பாரு. உங்கள் வீட்டிலலாம் சண்டே ஸ்பெஷல் என்னன்னு சொல்லுங்கள். இது ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி மத்தியானம் சமைச்சிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஏன்னா இன்றைக்கி அன்னதானம் கொடுத்துட்டு இங்கே நெட்டு கிடைக்காது, வீடியோ ஏற்ற முடியாது. அதனால் அன்னதானம் கொடுத்துட்டு அங்கேயே பேரவர்களையே வீடியோ ஏற்றி விட்டுட்டு, ஏன்னா நம்ம செய்கிறதா இருந்தால் அன்னதானம் செஞ்சோம் நம்ம இன்றைக்கி கொடுக்குறோம் அப்படின்னோம்னா நம்ம நாளைக்கு கூட வீடியோ ஏற்றி விட்டுக்கலாம், சாயந்தரமாக ஏற்றிக்கலாம். இது வேறு ஒருத்தவங்க செய்ய சொன்னால் அன்றைக்கே ஏற்றி விட்டுறணும். அதனால் ஓகே. வேற என்ன? கொஞ்சோண்டு தயிர் சும்மா பியே. தயிர். அரிசி எவ்வளோ எடுத்து வச்சுருக்க? அரிசி வந்து 1.5 டம்ளர். தயிர். அடுத்ததா வந்து நாகூர் ஸ்பெஷல் வெள்ளை பிரியாணி. உப்பு, கல் உப்பு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். அடுத்தது கோழி குஞ்சு வதக்கிட்டு எல்லா ஜாமாவும் போட்டாச்சு. நெக்ஸ்ட் மிக்சியில் என்னது? மிக்சியில் அது தேங்காய் பால். தேங்காய் பாலா? அது அப்புறமா தான் ஊற்றணுமா? அது லேசாக வதங்கினதுக்கப்புறம் இந்த செம்பால வந்து நம்ம வந்து ஒரு செம்பு அளவுக்கு அரிசி எடுத்துருக்கோம். அப்போ வந்து 2 செம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றணும். ஒரு சுண்டு அரிசிக்கு 2 செம்பு தண்ணி. அதே அளவு தான் நம்ம 2 செம்பு எடுக்க போகிறோம். சரி ஊற்று. ஒரு 1.5 செம்பு வந்து தண்ணி ஊற்ற போகிறோம். 1/2 செம்பு தான் பால், தேங்காய் பால் ஊற்ற போகிறோம். அடி பிடிக்க போகுது. அடிலாம் பிடிக்காங்க. எவ்வளோ நெய் எண்ணெய் இருக்கனால உனக்கு மேக்ஸிமம் வந்து அடி பிடிக்காது. அடுத்தது நம்ம தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு தான் தேங்காய் பால். தயிர் எடுத்து ஓரமாக வைக்கிறோம், ஊற்றிடும். தயிர் ஊற்றிடுச்சுன்னா அப்புறம் அவ்வளோதான். டஸ்கா பஸ்கா தான். எவ்வளோ இது? 1 லிட்ரு? 1 லிட்டர் 100 ரூபாயா? 95 ரூபா, 98 ரூபா. 98 ரூபா. ரைட்டு. ஏன் தேங்காயோட ஊற்றலையா? புளிஞ்சு விட்டு தான் ஊற்றணுமா? தேங்காய் பால்னா தேங்காய் மட்டும் தான் ஊற்றணும். தேங்காய் பால் மட்டும் ஊற்றணும். பால் மட்டும் தான் ஊற்றணும். வளர்றேன். தேங்காயோட போட்டால் அது தேங்காய் சாதம். ஆமாம். சூப்பர். தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து இது 1/2 செம்பு தண்ணி, 1/2 செம்பு, 1 செம்பு ஊற்றக்கிறோம். 1 செம்பு தேங்காய் பால். இப்போ வாசனையே ஒரு வித்தியாசமான வாசனையாக இருக்குது. அப்புறம் 1 செம்பு தண்ணி. இப்போ இந்த தண்ணி வந்து கொதிக்கிற அளவுக்கு நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். சரி, தண்ணி நல்லா தள்ளன்னு கொதிக்கட்டும். கொதிச்சு வந்ததுக்கப்புறம் அரிசி போடுவோம். ஓகே. நல்லா இது வந்துருச்சு அனிஷா. பொங்கி வருது பால் மாதிரி. பால் ஊற்றினா பால் தான் வரும். தேங்காய் பால் நல்லா பொங்கி வருது. அடுத்தது அரிசி அரைக்கிற வேண்டியதானா? நம்ம சும்மா சாப்பாடு அரிசி தான் எடுத்துருக்கோம் நீங்கள் பாஸ்மதி எதுவும் நான் எடுத்துக்கோங்க. பாஸ்மதி, இது ஜீரக சம்பா, அந்த மாதிரி பிரியாணி அரிசி அது மாதிரி எடுத்துக்கலாம். நம்ம இது சும்மா சாதா பொன்னி அரிசி, மணச்சநல்லூர் அரிசி. அது என்னமோ கேட்டு என்னது அரிசி கிடையாது. அணில் குஞ்சா? இரட்டை அணில் அரிசி இது அதானே? அடுத்தது அது என்ன அரிசி கிடையாது கேட்டுறதா? அந்த கடை எதை கேட்ட மாதிரி வாங்குறது பையில வந்து ரெட்டை அணில் இருக்கும் பாருங்க. அப்ப ரெட்டை அணில் ஒத்த அணில் இருக்கு. அது கொஞ்சம் அரிசி வந்து மொத்தமா இருக்கும். ரெட்டை அணில் கொஞ்சம் அரிசி வந்து சின்னமா இருக்கும், நைஸா இருக்கும். அது வந்து 50 ரூபா, 55 ரூபா. இது 60 ரூபா. 60 ரூபா. ஓகே. அடுத்தது அவ்வளோதாங்க. இது கொதி வந்து சோறு வேகட்டும். வேகட்டும் பார்ப்போம். ஏன்னா அவங்கள்ட்ட இது வரைக்கும் காமிச்சு பிரியாணியை காமிக்காமல் போயிட்டோம்னா என்னடா வீடியோ இது அப்படின்னு நினைப்பாங்க. நிஷாந்தி, ஓகே, சாப்பாடுலாம் நல்லா வெந்து வந்துருச்சு. முக்கால்வாசி எடுத்து காமிங்க. தம் போடையில கரெக்டாக வந்துடும். தண்ணியும் லெவலாக வந்துருச்சு. இதுக்கு மேலே அடி பிடிச்சிரும். தம் போட போகிற? ஆமாம். ஓகே. தம் போட்டு பிரித்து பார்ப்போமா எப்படி இருக்குன்னு. நிஷாவோட நாகூர் நெய் பிரியாணி. போடு, தம் போடு. ஒரு நாளைக்கு இதையும் செஞ்சு தாத்தா பாட்டிங்களுக்கு கொடுப்போம். காசு ஏதாவது நிறையா வரட்டும், அப்போ கொடுப்போம். ரைட்டு. அடுத்தது என்னடி இன்னைக்கு இந்த மாப்பிள்ளைக்கு பிறந்த நாள், என்ன ட்ரீட்டு? ஏன்டா பேசுனேன்னு கேட்கல, ஏன்டா ஃபோன் பண்ணேன்னு கேட்டேன்.
அடிக்கிற மாதிரி போனியே. எதுக்கு நான் அடிக்க போகிறேன்? எதுக்கு நான் அடிக்க போகிறேன்? சும்மா இருக்கிறவனை அவனா ஃபோன் எடுத்து அவனா ஃபோன் பண்ணலாமா? அது தப்பு தானே. இல்லை அம்மா தான் ஃபோன் பண்ணி கொடுத்துச்சுன்னா நான் ஏன் கேட்க போகிறேன்? அவன் இது மாதிரி ஆள் இல்லாதப்போ ஏதாவது ஃபோன் எடுத்து யாருக்காவது ஒரு இங்கே சுற்றி விட்டான்னு வச்சுக்க சிக்கலாயிரும்ல. மாப்பிள்ளை பிறந்தநாள், மாப்பிள்ளைக்கு பிறந்த நாள்னால அவன் ஃப்ரெண்டு அன்னைக்கு நேற்று நைட்டே கேக்கெல்லாம் மூஞ்சில் அப்பிட்டாங்கண்ணா. அதனால இன்னைக்கு ட்ரீட்டு சாப்பிட்டுட்டு என்ன சரக்கு ட்ரீட்டா இல்லை இதா சூப்பர் அடிச்சு படிச்சுங்க. பிரியாணியா? காலேஜ் பையன் போய் சரக்கு நீ ஓ நினைப்புல இருக்காத மாலை போட்டிருக்க அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. அதெல்லாம் தப்பான வார்த்தை. சின்ன பசங்க வயசு பசங்க அடிச்சு வயசு பசங்க காலேஜ்ல என்ன பண்ணுவாங்க? பிரியாணி வாங்கி கொடுறாம்பாங்க, கேக் வாங்கி கொடுறாம்பாங்க, கேக் வாங்கி வெளியிடாம்பாங்க, சிக்கன் 65 அண்ணன் அவனே தான் அன்னைக்கு கேட்டான்ல குடிக்கிறது தான் ட்ரீட் ஆமாம்மா. அதெல்லாம் இல்லை. ஒரு ஐஸ்கிரீம் பார்க்கு போய் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து சாப்பிட வைக்கிற ஃப்ரெண்டுங்கள அதுதான். சரி நமக்கு ட்ரீட் என்ன பிறந்த நாளுக்கு? நீ அவனுக்கு பண்ணு, அவன்கிட்ட கேட்குறேன். நீ எனக்கு பிறந்த நாளா அவனுக்கு பிறந்த நாளா? பிறந்த நாள் தானே மாப்பிள்ள. இந்த மாப்பிள்ள ஒரு 500 ரூபா இல்லை ஒரு 200 ரூபா மாமானால முடிஞ்சிருந்தாங்க வச்சுக்கோங்க, சாப்பிட்டுக்காங்க அப்படி நீ கொடுப்பியா? அதான் எனக்கு காலேஜ் பையன்கிட்ட இருந்து நீ கேட்கலாமா? இப்போ நான் 500 ரூபாய் கொடுத்துட்டு அப்பெல்லாம் வச்சுக்காமப்பில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு 100 ரூபா கொடுத்து ட்ரீட் வைக்கிறது அது என்னது? இது எனக்கு ஒன்றும் புரியலையே. என்ன புரியல? எனக்கு என்ன புரியணும்? ஏன்டி மச்சினனுக்கு அவன் ட்ரீட் வைக்கணுமா? பக்கத்துல இருந்தாலும் அவன் ட்ரீட் வைப்பான். அவன் இப்பதான் பக்கத்துல எல்லாம் வேண்டியதில்லை. இப்பதான் இது இருக்குல்ல ஜிபே. ட்ரீட்டுக்கு இப்போ கொடுத்தனே இப்போ சரி ஜிபேல அடிச்சு விட்டுருவோம். அப்படி இப்போ எப்படி ட்ரீட் கொண்டாடுவேன்? நேராக போவேன், 15 பரோட்டா வாங்குவேன், பிள்ளைங்களுக்கு கொண்டாந்து கொடுப்பேன், உனக்கு கொடுப்பேன், நான் திம்பேன். சரி அவனுக்கு பதில் நீ வச்சு விட்ரு. என்னத்தை வச்சு விட்ரு? எனக்கே யாராவது வைப்பாங்களான் இருக்கேன். சரி இப்போ என்ன தம் போட்டாச்சு அவ்வளோதானா? எவ்வளோ நேரம்? 15 minutes. ரைட் அப்புறம் பார்ப்போமா? கேமரா கட் பண்ணிட்டு நம்ம பேசுவோம். மணி 3:10 ஃபைனலாக தம்மை பிரிச்சிடலாமா? 4 மணிக்கு சாப்பிட்றலாம். விளங்கின மாதிரி தான். துணியா? புடி துணியா? எடுத்துகிட்டு வா. எப்போவும் சாப்பாடு அன்னதானம் கொடுக்குறதா இருந்தால் சீக்கிரம் நிசா சமைச்சு குமிச்சு வச்சுட்டு ரெடி பண்ணிட்டு போயிடுவா. இன்றைக்கி எதுவும் சமைச்சு வைக்கலை. சாப்பிடுவோம். அதனால லேட் ஆயிடுச்சு. 4 மணி ஆயிடுச்சு. நாளைக்கெல்லாம் அப்பா தரமாக வந்திருக்கு. நாளைக்கு சீக்கிரம் செஞ்சிருவா. பிள்ளைங்களுக்கெல்லாம் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. ஸ்கூலுக்கு சாப்பாடு கட்டி கொடுக்கணும் 12 மணிக்கெல்லாம். அதனால செஞ்சிருவா. ஆஹா தரமாக வந்திருக்கு நிசா. பாட்டே கிளப்புது வாசனை. அப்பா பொல்ல வா டக்குன்னு வீடியோ கட் பண்ணி போய் சாப்பிடுவோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சுட சுட எடுக்கையில ஒரு ஸ்பூன் அப்படியே நெய் மேலே ஊற்றினீங்கன்னா ஊற்ற அதான் நெய் இருக்காடி. கரண்டி வேணும், ஸ்பூன் வேணும். இந்த கரண்டிக்கு பின் பக்கத்தை வச்சுடேன். செய்யறது தெளிவாக செஞ்சு விட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. தெவட்டி போயிடானா 2 வாய் திங்கையிலே. ஆஹா சுட சுட சாதம் இருக்கையில் நெய்யை அப்படியே வேலை சுற்றியில் ஊற்றி விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஓகே ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வித்தியாசமான ரெசிபி பண்ணலாமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.